கடைசியாக மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாண்டு ரொம்ப கேவலமான ஒரு தோல்வியை நம்ம சந்தித்தோம். அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம கடைசியாக இருக்கோம் இல்லையா. மும்பை இந்தியன்ஸ் அதுக்கப்புறம் மேலே போயிட்டாங்க. திரும்ப மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டு இப்போ புள்ளி பட்டியலில் பாயிண்ட்ஸ் டேபிளில் 3வது இடத்துல இருக்காங்க. இனிமேல் மேட்ச் பார்க்கணுமா, நமக்கு பிளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சி நான் கடந்த சில ஐபிஎல் போட்டியை பார்க்குறது நிப்பாட்டிட்டேங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஸ்டீஃபன் பிளமிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் எங்களுக்கு 6 மேட்ச் இருக்குது. இந்த 6 மேட்ச்லேயுமே நாங்கள் அவுட் ஆஃப் 6 நாங்கள் ஜெயிச்சு காமிச்சு திரும்ப கம்பேக் கொடுத்து பிளே ஆஃப்ஸில் நிற்போம். கண்டிப்பாக இந்த ஐபிஎல்ல கப் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நம்ம பிளமிங் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் திரும்ப ஒரு விஷயத்தை அங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனே ஆர்சிபி தான். எப்படி கடந்த சீசனில் ஆர்சிபி பிளே ஆஃப்ஸே வர முடியாதுங்கிற மாதிரி சூழ்நிலையிலிருந்து அடித்து ஜெயிச்சு கடைசியாக பிளே ஆஃப்ஸ் வந்தாங்களோ அது மாதிரி நாங்களும் இந்த ஐபிஎல் சீசனில் நாங்கள் ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ்க்கு நாங்கள் வருவோண்டா அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஃபிளமிங் சொல்லியிருக்காருங்க. அதனாலேயே நீங்கள் மேட்ச் பார்க்கலாமா அப்படின்னு தோணுது. பார்ப்போம். உங்களை மாதிரி தான் நானும், என்ன மாதிரி தான் நீங்களும். இன்றைக்கி போட்டி எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க தெரியல. நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன். சின்ன பசங்க நிறைய பேர்த்த இன்றைக்கி மேட்ச்சில் விளையாட வைக்க போகிறான்னு கேள்விப்பட்டேன். பார்ப்போம். இன்றைக்கி ஜெயிச்சா ஃபிளமிங் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த போட்டியில் ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே போகிறதும் இல்லை கீழே நிற்கிறதும் பார்ப்போங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்